ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வச்சு ஒரு புலாவ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம மஷ்ரூமில் நல்லா காரசாரமான பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி புலாவ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற புலாவுடைய அளவு பார்த்திங்கன்னா 4 to 5 பேர் சாப்பிட்லாங்க. அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். 2-3 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இதெல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நம்ம புலாவ் கொஞ்சம் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிறது, லைட் கலர் இருக்கிறதுனால வெங்காயத்தை ரொம்ப போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. பிரியாணி அளவுக்கு கூட இந்த புலாவ் நமக்கு வேலை இருக்காதுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் சேர்த்துறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அரிசி இந்த கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நமக்கு போதுமானதாக இருக்குங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். இப்போ மல்லி கொஞ்சோண்டு, புதினா கொஞ்சோண்டு, இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுறலாங்க. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தான் புதினாவையே போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையே மறந்துட்டு புதினா வதக்கியாச்சு. மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டேன். இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். உப்பு சேர்த்திட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம் கொஞ்சம் உப்பு ஈஸியாக உள்ளே இறங்கி வரும். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திட்டு அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. அதுக்குள்ளே நமக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துடும். அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் வடித்து அதை ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு, தண்ணியும் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு இது நல்லா அந்த மஷ்ரூமோடு சேர்த்தி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு உதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஷ் தான். ஃபுல்லாகவே தேங்காய் பாலும் ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இப்போ 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி, நம்ம 2 கப் எடுத்தனால 3 கப் அளவுக்கு நம்ம ஊற்றணும் தேங்காய் பால். நான் 2.5 தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. மீதி அரை தண்ணி ஊற்றிக்க போகிறேன். உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மஷ்ரூம் வேகும்போது கொஞ்சோண்டு போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். கலந்துட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு நம்ம ஒரு சின்ன தேங்காயில் தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நெய் 1 டீஸ்பூன் ஃபைனலாக விட்டுக்கலாம். லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் போது குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக்கர் க்ளோஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வெயிட்டை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா சூப்பராக புலாவ் செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா அடியிலேருந்து விட்டு அழுங்காமல் கிளறி விட்டுங்க. ரொம்ப போட்டு கிளறணும் அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும். அடியில் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட நமக்கு பிடிக்காதுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதா. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.